மாமா நம்ம ஏறினதான் கரெக்டு. நம்ம இங்கே சீக்கிரம் ஏறி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல மாமா. எப்போ தெரியுமா எனக்கு அந்த மாதிரி பெயின் ஆச்சு? அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் ஸ்வெட்டர் போட்டு நின்றுக்கிறாங்க பாரு, அந்த இடத்துல இருந்தாமாம்மா அங்கே உட்காந்து எழுந்துட்டு அதுக்கு பேர் பாம்பு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே அந்த ஒயிட் கலர் ஸ்வெட்டர் போட்டு ஒருத்தர் நின்றுக்கிறாங்க. அவ்வளோதான், வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தை விட்டு கிளம்புறோம். இப்போ காலையில் வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம காலையில் வியூ எல்லாம் பாருங்கள். சொல்லு. ஹாய் காய்ஸ். நம்ம லக்கேஜ் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, 3.5 மணி நேரத்தில் ஏறி இருக்கலாம். 4 மணி நேரத்தில் மாமா. உங்கள் லக்கேஜை பாரு மாமா, இதை ஃபோக்கஸ் பண்ணு. அப்படியே ஜூமில் போகுது சொல்லுங்கள். 18 கிலோ லக்கேஜ் தூக்கிட்டு வந்து என்னையா 9 மணி நேரமாக நைட்டு பூரா தூங்காமல் தூக்கிட்டு வந்திருக்கேன். மாமா சும்மா சொன்னாங்க மலையர்னாலே மாமன் தோணு வேணும்னு. நீங்கள் இல்லைன்னா எப்படி அந்த பையன் நாங்கள் வேலை ஏற்றிருப்போம் சொல்லுங்கள். அருமட்டம் பாருங்க, இங்கே சொன்ன இருக்குது. நைட்டில் உங்களுக்கு தெரியல, இப்போ தெரியுது. ஹாய் காய்ஸ். மொரப்பூர் சைடுலேருந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை. எனக்கு முன்னாடி யாராவது வந்திருந்தா வில்லேஜ்லேருந்து ஒரு பையன் எவ்வளோ பெரிய மலை ஏறுவானான்றதே டவுட்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் எந்த மலை எவ்வளோ பெரிய மலை ஏறினதில்ல, அது இவ்வளோ மாதிரி இருட்டிலேயே ஏறினதில்ல. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள், அந்த வீடியோ வரும். சரி, இனிமேல் விடிய காலையில் வெள்ளிங்கிரி மலையில் எப்படி இறங்குறது அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாம் ஏறுற வீடியோ போட்டிருப்பாங்க, இறங்குற வீடியோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் காட்டுறோம். மாமா வேறு விருட்டுங்கிறாரு. எங்களை விட சின்ன வயசு மாதிரி இருக்கிறாரு மாமா. வேகமாக ஏறுறாரு, வேகமாக இறங்குறாரு. ஆமாம், அதே மாதிரி சொன்ன மாதிரி மாமாவுக்கு பொண்ணு தேவை. யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்களா, ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா மாமாவுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். மாமா தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 2. ஆமாம், 2 இல்லை, ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளையே இவர் தான். அவன் பாவம் பொடி பையன், அவன்லாம் இப்போ தான். நம்ம மாமா அப்போவே அப்படி எல்லாம் பார்த்துட்டு அவர் அழகுக்காகவும் அவர் சிரிப்புக்காகவுமே பொண்ணு கொடுக்கணும். ஏங்க அதெல்லாம் நாங்கள் கிட்டவே போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க. பெட்டு மாதிரி இது பாரு, ஆனால் அங்கே இருந்தது சூப்பராக இருக்குது. ஏமாம்மா சிவன் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குன்ற அதெல்லாம் வேண்டிக்கா, அதெல்லாம் பக்காவாக சரியாக போயிடும். இறங்கிறதுக்குள்ளே சரியாக போயிடணும் வேண்டிக்கா. சரிண்ணா, அப்படியே பார்க்குறதுக்கு மலையூர் மம்முட்டியாக மறிக்கிறேன். மாமா எல்லாம் சொன்னையில் குளிக்கும் போது எல்லாம் நம்ம மட்டும் எவ்வளோ சிரிச்சா அதில் சிரித்து எகிரி குதிக்கலையா. அந்த வீட்டில் போன வீடியோவில் இருக்கும் பாருங்கள், அருமையான வியூ. மாமா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆமாம்மா, அருமையான மழையே தெரியாத அளவுக்கு மாமா பனிக்குது மாமா. அப்போ அந்த பக்கமெல்லாம் எப்படி இருக்கும், சொக்கு மாதிரி இருக்கும் மாமா. அந்த பக்கம் மேலே ஃபுல்லாக மழை தெரியும். நன்றிங்க ஐயா, உங்கள் உதவிக்கு நன்றிங்க ஐயா. ஐயாவை தான் நன்றி சொல்கிறேன். ஓகேங்க ஐயா. நீங்கள் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்கிறேன். ஓகேங்க ஐயா, சிவனுக்கு நன்றி. ஆமாம் ஐயா. இவருக்கு வேற இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. இதெல்லாம் அப்படியே இழுத்து பிடிச்சி சளி காய்ச்சலாக இருந்த உடம்பு வலி இப்போ வயிறு வலியாக மாறி அவரால் நடக்கவே முடியல. பல வயிறு இழுத்து பிடிச்சிச்சு அப்படி இருக்கும். இப்போ என்னோட ஒரு டிப்ஸ் என்னென்னா, வரும்போது வலி மாத்திரை, வலி மருப்பு மாத்திரை, அப்புறம் சளி மாத்திரை வாங்கிக்கோங்க. அப்புறம் லைட்டாக தைலம் வாங்கிக்கோங்க. காலெல்லாம் எப்படி இருந்தாலும் பயங்கரமாக அடிக்கும். முடிஞ்சால் ஸ்ப்ரேவாக வாங்கிட்டு வந்துடுங்க மாமா. இது வந்து வனத்துறை போட்டு வச்சிருப்பாங்க போல. ஆமாம் மாமா, கீழேருந்து வரவங்க வந்து கொஞ்சம் கை கச்சிட்டு போய்க்கலாம் போல. ஆமாம், காய்ச்சிட்டு போவோமா. இந்த ஃபாரஸ்ட்லாம் யாரும் கிடையாது இங்கே. அவங்க சார்பாக இங்கே போட்டுடுவாங்க போல. எல்லாம் பூரா பேர் ரீல்ஸ் எடுக்கிறது தான் வராங்க, மேலே இடத்துக்கு யாரும் வரதில்லை. ட்ரெக்கிங் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பர் மலை. ஆமாம் ஆமாம்மா, அருமையாக ஏறலாம். நான்லாம் எவ்வளோ பெரிய மலையெல்லாம் பார்த்தோன்னா கூட இந்த மலையை வந்து பாருங்கள், எல்லாம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமாம், நல்லா வந்துச்சு மாமா.
ஒரு பக்கம் சூரியன். இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் நிலா. அடடே ஆச்சரியக்குறி. நைட்டு ஒன்றுமே தெரியல இருட்டில் ஏறினதுக்கு. ஒரு வாட்டி பகலில் வரோம். ஏமாம்மா உடம்பு சரியில்லாத பாய் பார்த்து இறங்குங்க. உடம்புக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. காய்ஸ் லிசன் திஸ் சவுண்ட். கொஞ்ச நேரத்துக்கு நான் எதுவும் பேசல, சவுண்டு எப்படி இருக்குங்க பாருங்கள், கேளுங்க. அந்த சொனக்கிட்ட வந்துட்டோம். பாரு அருமையான காடு பிரதீப்னா தெரியுதா? இந்த தண்ணியில் தான் நைட்டு குளித்தான். நைட்டு 1 மணிக்கு. நைட்டு 1 மணிக்கு இதில் தான் குளித்தான். போன வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஆமாம் அதே வந்துச்சு தேடி. இந்த மாதிரிலாம் பிளேஸ்க்கு வந்து பாருங்கள், இந்த சவுண்டே ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் தி சவுண்ட். அந்த மூங்கில் பாருங்கள், அப்படியே என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. மூங்கில் இத்தனை மலை ஏறி இறங்கிட்டான், இதை ஏற மாட்டோமா? இதான் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் காட்டுறேன். ஃபுல்லாக 90 டிகிரி. அந்த பக்கம் மேலே ஏறின அப்புறம் காட்டுறேன். ஆமாம் இங்கேருந்து தெரியுது மாமா மலை. மரமெல்லாம் ஃபுல்லாக பாசி வளர்ந்து மாமா. அந்த மரம் அப்படி தான் இருக்குமா? எல்லாம் என்ன மரம் மாமா? என்ன மரம்? யாருங்களா தெரியும்? காட்டு மரம் அப்படின்னு வச்சுக்கலாம். லட்சக்கணக்கான மரத்தில் இது ஒரு மரம். ஆமாம் இது ஒரு மரம். பாருங்க ரோஸ் கலர் மரம். ஓகே ஹாய்ண்ணா, இப்படி ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கு ப்ரோ. வாழ்க்கையில் உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? ஓகேண்ணா. வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, ஒவ்வொரு இடத்துக்கு வந்து உண்மையாக பழகிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேண்ணா, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மலை மட்டும்தான் ஏறுற மாதிரி இருக்கும் இறங்கும்போது. மீதியெல்லாம் நார்மலான மலை தான். வியூவை பாருங்கள் வியூ பாருங்கள்.
இன்னும் மேகம் அப்படியே கரையாமல் இருக்குது பாருங்கள் வியூவில். ஐயோ மாமா, ஓகே 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 மாமா. மாமா அங்கே போயிட்டு வரு. அண்ணன் எங்கே இருக்கிறாரு? அண்ணா வாங்க. ஆப்பர் பிரதீப்ண்ணா, இதெல்லாம் நைட்டு நம்ம ஏறினோம்னா இதெல்லாம் பார்க்க முடியாது. காலையில் இறங்கும்போது தான் பார்க்கணும். அப்படியே பாதி காடு பாதி ஏறுற வழி மாதிரி இருக்குது. கடந்து வந்த பாதை நாங்கள் இறங்கி வந்த பாதையை காட்டுறோம். வெக்ஸ் ஆகிருவீங்க. வேற மாதிரி. அந்த உச்சத்தில் இருக்கிறது மாமா தான். மாமா எப்பயுமே உச்சத்தில் தான் இருக்கிறாரு. நாங்கள் தான் ஒரு பீட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம். நல்லா தெரியுதா? அருமையான வியூ தெரியுதான். நான் மட்டும் பார்த்தா எப்படி? உங்களுக்காக காட்டுறவங்க